பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த குளிப்பின் முறைகள். அல் கைஃபியாத்துல் வாரிதத்து ஃபில் இக்திசாலி, குளிப்பு தொடர்பாக வரக்கூடிய முறைகள். சரி, அல் கைஃபியத்துல் ஊலா, முதல் முறை. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இதா குதஸல மினல் ஜனாபா, குளிப்பு கடமையான ஜனாபாவினுடைய குளிப்பை குளித்தால், ஜனாபாவிலிருந்து சுத்தமாவதற்காக குளித்தால், கஸல யதைஹி, தன்னுடைய இரு கைகளை கழுகுவார்கள், வதவத்தஅ வுதுஅஹு லிஸ்ஸலாஹ், தொழுகைக்காக அவர்கள் உது செய்வதைப் போல உது செய்வார்கள். ثم اغتسل, பிறகு குளிப்பார்கள். ثم يخلل بيده شعره, தன்னுடைய கையால் தன்னுடைய முடியை கோதுவார்கள். ஹத்தா, எந்த அளவிற்கு கோதுவார்கள் என்றால், இதா ظن أنه قد أروى بشرته, அவர்களுடைய எண்ணம் தன்னுடைய அந்த தலையினுடைய வேணியை தண்ணீர் போய் சென்று விட்டது என்று என்னும் அளவிற்கு நபி அவர்கள் தன்னுடைய கையால் முடிய கோதுவாங்க. அஃபாத அலைஹில் மாஅ ஸலாஸ மர்ராத், மூன்று தடவைகள் தன் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள். ثم غسل سائر جسده, பிறகு தன்னுடைய உடல் முழுவதுமாக குளிப்பார்கள், தண்ணீரை ஊற்றி குளிப்பார்கள். அஹ்ரஜஹுல் புகாரியு ஃபீ ஸஹீஹி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை தன்னுடைய நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வ முஸ்லிமுன் ஃபீ ஸஹீஹி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து கிடைக்கக்கூடிய அந்த முறையை பார்ப்போம். ஒன்னாவது, யன்வி பிகல்பிஹில் குஸ்ல, நான் குளிக்க போவதாக குளிக்கக்கூடியவர் நியத்து செய்வார். இது முதல் நிலை. எதற்காக நம்ம இந்த மாதிரியான குளிப்பை நம்ம குளிப்போம் அப்படின்னு சொன்னா, லிஸலாத்தில் ஜும்ஆ, ஜும்ஆ தொழுகைக்காக. அப்ப ஜும்ஆ தொழுகைக்காக குளிக்கிறவங்க, ஜும்ஆ தொழுகைக்காக நான் குளிக்கிறேன் என்று உள்ளத்தில் நிய்யாவை செய்து கொள்வார். அவில் ஈதி, பெண்ணா தொழுகைக்காக குளிப்பவர் பெண்ணா தொழுகைக்காக நான் குளிக்கிறேன் என்ற நிய்யாவை மனதிலே செய்து கொள்வார். அவ் அல்லது லில் ஜனாபா, தாம்பத்திய உறவின் மூலமாக ஏற்பட்டுள்ள குளிப்பு, கணவன் மனைவி இருவர் மீதும் கடமையாக கூடிய அந்த குளிப்பிற்காக குளிக்க போகிறோம் என்று அவங்க நியத்து செய்து கொள்வாங்க. அவ் அல்லது அல் ஹைதி, மாதவிடாய் பெண், மாதவிடாயிலிருந்து அவங்க தூய்மையான போது, மாதவிடாயிலிருந்து நான் தூய்மையாகிவிட்டேன் அதற்காக குளிக்கிறேன் என நிய்யாவை உள்ளத்தில் கொண்டு குளிப்பாங்க. அவின் நுஃபசா, அல்லது குழந்தை பேறு பெற்றெடுத்த அந்த பெண்மணி அந்த தீட்டிலிருந்து சுத்தமாகும் போது குளிக்கக்கூடிய சமயத்தில் உள்ளத்தில் அந்த தீட்டிலிருந்து நான் சுத்தமாகிறேன் என்ற என் நிய்யாவை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்வாங்க. இது முதல் நிலை. இரண்டாவது, தும்ம யக்ஸிலு ஃபர்ஜஹு மினல் அதா ஃபில் ஜனாபா, தாம்பத்திய உறவிலே மேனியில் பட்டுள்ள அசுத்தத்தை, அதாவது தன்னுடைய மறைவிடத்தில் பட்டுள்ள அசுத்தத்தை கழுகுவார். மூன்றாவது, தும்ம யக்ஸிலு யதைஹி ஸலாஸா, மூன்று முறை தன்னுடைய கையை கழுகுவார். பிறகு நான்காவதாக, தும்ம யதவத்தஉ வுதுஅஹு லிஸ்ஸலாத்தி காமிலா, தொழுகைக்காக அவர் ஒது செய்வதைப் போல முழுமையாக ஒது செய்வார். ஐந்தாவது, தும்ம யசுப்புல் மாஅ அலா ரஅஸிஹி ஸலாஸ மர்ராத், மூன்று தடவைகள் தன்னுடைய தலையின் மீது தண்ணீரை ஊற்றுவார். வயதுலுகு ஷஅரஹு, தன்னுடைய முடியை தேய்ப்பார். ஹத்தா யஸிலல் மாஉ இலா உசூலி ஷஅரி, முடியினுடைய அடிப்பாகம் வேறு வரைக்கும் தண்ணீர் செல்லும் அளவிற்கு தன்னுடைய முடியை தேய்ப்பார். இது ஐந்தாவது நிலை. ஆறாவது, தும்ம யுஅம்மிமு பதனஹு காமிலம் பில் மா, தண்ணீரால் தன்னுடைய உடல் முழுவதுமாக ஊற்றுவார். உடல் முழுவதுமாக தண்ணீரை கொண்டு
குளிப்பார். வலஹு ஐயு அம்மிம பதனஹு, அவருக்கு அவருக்கு முடியும் தன்னுடைய உடல் முழுவதுமாக தண்ணீரை ஊற்றி குளிக்கும் சமயத்தில் முபுத்ததி அம்பி ஷிக்கிஹில் ஐமன், தன்னுடைய வலது பக்கத்தில் ஆரம்பித்து தும்மல் ஐசர், பிறகு இடது பக்கமாக செல்வது அவருக்கு கூடும். குளிக்கும் போது உடல் முழுவதுமாக தலைக்கு 3 தடவை தண்ணீரை ஊற்றி தலையை தேய்த்த பிறகு அவங்க உடல்ல முழுவதுமாக தண்ணீரை ஊற்றக்கூடிய சமயத்துல முதல்ல வலது பக்கமாக தண்ணீரை ஊற்றி ஆரம்பித்து பிறகு இடது பக்கமாக செல்வது அவருக்கு கூடும். சரி, இது ஒரு முறை. அடுத்து 2வது முறை அல் கைஃபியத்து சானியத்து, 2வது முறை. அதற்கான ஆதாரம் அன் மைமூனத ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது 2 முறை இருக்குது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் முறையிலையும் குளிக்கலாம் அல்லது இந்த 2வது முறையிலையும் குளிக்கலாம். சரிங்களா? 2வது முறையில கொஞ்சம் தான் வித்தியாசம், ஒன்றும் இல்லை. பின்னால பாருங்க. அன் மைமூனத ரலியல்லாஹு அன்ஹா قالت, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், وضع رسول الله صلى الله عليه وسلم وضوءا للجنابة, கடமையான குளிப்பை வதுஅன் படிக்கணும். கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக சுத்தம் செய்வதற்கான தண்ணீரை நபி அவர்கள் வைத்தார்கள். فأكفأ بيمينه على شماله مرتين أو ثلاثة, 2 தடவையோ அல்லது 3 தடவைகளோ தன்னுடைய இடது கையின் மீது வலது கையால் தண்ணீரை ஊற்றினார்கள். ثم مضمض, பிறகு வாய் கொப்பளித்தார்கள். வஸ்தன்ஷக, மூக்குக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தி வாயை கொப்பளித்தார்கள், மூக்கையும் சுத்தம் செய்தார்கள். وغسل وجهه وذراعه, தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய கைகளையும் உடன்கைகளையும் கழுவினார்கள். முழங்கைகளையும் கழுவினார்கள், 2 முழங்கைகளையும் கழுவினார்கள். ثم, பிறகு அஃபாத அலா ரஅஸிஹில் மாஅ, தன்னுடைய தலையின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள். ثم غسل جسده, பிறகு தன்னுடைய உடலை கழுவினார்கள். ثم, பிறகு இன்ஹனா, ஒதுங்கி வந்து ஃபகஸல ரிஜ்லைஹி, தன்னுடைய 2 கால்களையும் கழுவினார்கள். சரி. அஹ்ரஜஹுல் புகாரியு ஃபீ ஸஹீஹி, 259 274வது செய்தியாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தியிலிருந்து இந்த குளிப்பின் முறையை எப்படி செய்யணும் என்ற முறையை பாருங்க. 1வது, யன்வி பிகல்பிஹில் குஸ்ல, இப்ப இந்த கடமையான குளிப்பு, இந்த குளிக்கும் போது உள்ளத்துல நியத்து பண்ணணும். முதல்ல நீயா, இன்னமல் அமலு பின்னியாத், செயல்கள் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன என்ற ஹதீஸின் அடிப்படையில் நியத் என்பது ரொம்ப அவசியமாகும். முதல்ல யன்வி பிகல்பிஹில் குஸ்ல, குளிக்க போகிறேன் என்ற எண்ணத்தை தன் உள்ளத்தில் உறுதி கொள்வார். எதற்காக நம்ம குளிக்க போறோம், எதெல்லாம் மார்க்கம் காட்டக்கூடிய குளிப்பு? லிஸ்ஸலாத்தில் ஜும்ஆ, ஜும்ஆ தொழுகைக்காக குளித்தல். தாய்மார்கள் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை வெள்ளிக்கிழமை குளிக்க சொல்லும் போது இந்த முறையை கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த முறையை கற்றுக் கொடுக்கணும். அப்படியே சொல்லணும், அவங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்க எப்போதுமே தொழுகைக்காக குளிச்சுட்டு போவீங்கல்ல, அது சுண்ணாவான குளியல். அதே போல இனி வயசுக்கு வந்துட்டீங்க, இனிமே அந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு கனவின் மூலமாக கலிதம் ஏற்படுகிறதோ அப்போது நீங்க இந்த மாதிரியான முறையில் குளிப்பது உங்க மீது கடமைன்னு சொல்லி கொடுக்கணும். தாய் தந்தையர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல பெண் பிள்ளை எப்போது வயதுக்கு வந்து விடுவார்களோ அப்போது இந்த முறைகளை வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அல்லது பெருநாள் தொழுகைக்காக இந்த முறையை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வரணும். சின்ன பிள்ளையில இருந்தே எப்ப வயசுக்கு வந்துட்டாங்களோ அப்ப சொல்லி கொடுக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை அதே போல பெருநாள் தொழுகைக்காக எப்படி நீங்க குளிப்பீங்களோ சுண்ணாவான குளியல், அதே போல இப்ப உங்களுக்கு கடமையான குளிப்பு கடமையாயிடுச்சு. இப்ப நீங்க மாதவிடாய் இருந்து சுத்தமாயிட்டீங்க மகளே, நீங்க இந்த மாதிரியான முறையில குளிப்பது உங்க மீது அது சுன்னா. இதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த முறைன்னு சொல்லி கொடுக்கணும். சரி, இப்படிதான் குளிக்கணும். குளிப்பின் முறை கடமையான குளிப்புக்கு கடமைன்னு சொல்லி கொடுங்க, சுண்ணாவான குளிப்புக்கு சுண்ணாவான குளிப்பின் முறைன்னு சொல்லி கொடுங்க. சரி, அப்ப நியத் எப்படி பண்ணணும்? ஸலாத்தில் ஜும்ஆத்தி, ஜும்ஆ தொழுகைக்காக குளிக்கிறேன்.
இது வந்து சுன்னா. அவில் ஈதி பெருநாள் தொழுகைக்காக குளிக்கிறேன், இது சுன்னா. அவுலில் ஜனாபா கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக குளிக்கிறேன், ஜனாபாவுக்காக குளிப்பது கடமை கட்டாயம். ஜனாபா அவில் ஹைதி ஜனாபான என்ன அர்த்தம்? தாம்பத்திய உறவின் மூலமாக கணவனும் மனைவியும் குளிப்பு கடமையுள்ளவர்களாக ஆகுவதற்கு பெயர் தான் ஜனாபா. அதே போல இஹ்திலாம் என்ற ஒரு பெயர் சொல்லப்படும். இஹ்திலாம் என்று சொன்னால் வயதுக்கு வந்த ஆண் கனவின் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய குளிப்பு கடமையான நிலை. அவில் ஹைதி அல்லது மாதவிடாய் பெண், மாதவிடாயிலிருந்து சுத்தமாவதற்காக நான் குளிக்கிறேன், சுத்தமாகும் போது மாதவிடாய் நின்று சுத்தமாகும் போது அந்த குளிப்பு சுத்தமாவதற்காக உள்ள கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக நான் குளிக்கிறேன் என்று நியத்து செய்வாங்க. அவின் நுஃபசா அல்லது குழந்தை பேரில் இருந்து சுத்தமாகக்கூடிய பெண்மணி அதிலிருந்து சுத்தமாவதற்காக குளிக்கிறேன் என்ற நீயாவை மனதிலே செய்து கொள்வாங்க. இது முதல் நிலை. இரண்டாவது கடமையான குளிப்பிற்காக குளிக்கக்கூடிய நிலையிலே, அதாவது தாம்பத்திய உறவின் மூலமாக ஏற்பட்ட ஜனாபாவினுடைய குளிப்பை நிறைவேற்றும் நிலையிலே தன்னுடைய மறைவிடத்தில் பட்டுள்ள அசுத்தத்தை கழுகுவார். மூணாவது தன்னுடைய இரு கைகளையும் கழுகுவார். சலாசா 3 முறை. பரவாயில்லை, அவங்க தண்ணீரால கொண்டோ அல்லது சோப்பால வைத்து அந்த கையை தேய்ப்பது பரவாயில்லை. நான்காவது பிறகு இரு கால்களை தவிர தொழுகைக்காக ஒது செய்வதை அவர் ஒது செய்வதை போல ஒது செய்வார். ஆனா 2 காலை மட்டும் கழுக மாட்டாங்க. குளித்து முடித்த பிறகு அதை பிற்படுத்தி என்ன செய்வாங்க? கழுகுவாங்க. 2 காலையும் இந்த 2வது முறையில வந்து ஒது நல்லா தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்வாங்க. மஸ்ஹோட நிறுத்தி கொண்டுட்டு இரு காலை கழுக மாட்டாங்க. கழுகாம அந்த 2 காலை கழுகுறத கடைசியா கழுகுவாங்க. இதுதான் வித்தியாசம். முதல் முறைக்கு 2வது முறைக்கு உண்டான ஒரு வித்தியாசம். அடுத்து 5வது பிறகு 3 முறை தன்னுடைய தலையில தண்ணீரை ஊற்றுவார். முடியினுடைய அடிப்பாகம் வரைக்கும் தண்ணீர் செல்லும் அளவிற்கு தன்னுடைய முடியை தேய்ப்பார். 6வது தண்ணீரால் தன்னுடைய உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார். தண்ணீரை ஊற்றி குளிப்பார். அவருக்கு விரும்பத்தக்கது, அவருக்கு கூடும், அவர் செய்யலாம். அவர் தண்ணீரை உடலை ஊற்றும் போது வலது பக்கமாக தண்ணீரை ஊற்றி ஆரம்பித்து பிறகு இடது பக்கமாக தண்ணீரை ஊற்றி உடல் முழுவதுமாக குளிப்பது. 7வது கடைசியாக தன்னுடைய 2 கால்களையும் கழுவி இந்த குளிப்பின் முறையை அவர் பூர்த்தி செய்வார். இது 2வது முறை. சரி. وهذه الاختلاف في الكيفيات يعد من اختلاف التنوع. நபியவர்களுடைய இந்த 2 வகையான முறைகள் என்பது வகையினுடைய பல வகையான நிலையாக கருதப்படும். 2மே மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டுள்ள சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய முறைகளாகும். நபியவர்கள் இந்த முறையை விசாலப்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது அனைத்துமே சுன்னாதான். 2 முறையுமே சுன்னா. அப்போ முஸ்லிம் இதுல எது விருப்பப்படுறாரோ அதை இந்த 2 முறைகளை எதை விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பப்படக்கூடிய முறையை பின்பற்றி கடமையான குளிப்பை சுன்னாவான குளிப்பை நிறைவேற்றி கொள்வாங்க. ஃபர்ஸ்ட் முறையை வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் முறையில குளிப்பாங்க, 2வது முறையில குளித்தாலும் 2வது முறையில குளிப்பாங்க. 2மே சுன்னாதான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.